ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஞானம் தாரும், அறிவு தாரும். தானியேலுக்கு 10 மடங்கு கொடுத்தது போல கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல காலையிலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களில் என்ன குறை இருந்தாலும் மன்னிக்கிற ஆண்டவரே, நன்மை பாவத்தினால் தடைபடும் என்று எரேமியா 5:25 வாசிக்கிறோம். என்ன பாவம் செய்தாலும் மன்னித்து கிருபையாய் ரட்சித்து, ஒரே ராத்திரி இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பஸ்காவினால் ரட்சித்தது போல எங்கள் பிள்ளைகளை ரட்சித்து இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பு தணிந்து போகிற காலம், வேலை தரக்கூடாது என்று எங்களை ஒதுக்கி தள்ளுகிற அரசாங்கம், ஆண்டவரே, தங்கள் முழு முயற்சியையும் கல்வியை தவிர வேறொரு இடத்துல செலுத்த முடியாத நிலைக்கு எங்கள் பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னவரே, உன்னுடைய சந்ததி ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு சொன்னவரே, இங்கு ஆலயத்தில் இருக்கிறீர். வந்து முழங்கால் படிக்கிற பிள்ளைகளை சகல ஞானத்தினாலும் நிரப்பி, அறிவினாலும் புத்தியினாலும் நிரப்பி, சுகத்தாலும் பலத்தாலும் நிரப்பி, மனதில் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு போய் தேர்வு எழுதி எங்கள் பிள்ளைகள் பெருமை சேர்க்கிற அளவுக்கு, இந்த நாட்டில் உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து பணி செய்கிற அளவுக்கு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய தேர்வை ஆசீர்வதித்து சகல கிருபை பொருந்தி ஆண்டவராக பிள்ளைகள் மேல் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நிறைந்த பிதாவே, ஆமென்.